வணக்கம் மக்களே, வெல்கம் டு இந்தியன் குக்ஸ் தமிழச்சி. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான லட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சத்தானது, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன லட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை லட்டு தான் பார்க்க போகிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இது வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், இந்த 3 பொருள் தாங்க. சிம்பிளான லட்டுங்க இது. இது வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் நல்ல சத்துள்ளதாகவும் இருக்கும். அதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வறுத்த நிலக்கடலையாகவும் வாங்கிக்கலாம். நான் வந்து பச்சை நிலக்கடலை யூஸ் பண்ணுறேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிலக்கடலை பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வறுத்த நிலக்கடலை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்து வேலை தாங்க. உடனே இப்போ ஏதாவது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க, ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடனே நம்ம ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு ஹெல்த்தியான ஒரு சத்தான ஒரு உணவு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிற டைமில் இந்த நிலக்கடலை பருப்பு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், ஒரு மிக்ஸி ஜார் அது மட்டும் இருந்ததுன்னா போதுங்க. உடனே இந்த லட்டுவை செஞ்சு அசத்திடலாங்க. சிம்பிளான டிஷ் தான், ஆனால் சத்து உள்ளது. குழந்தைங்களுக்கு நட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்கணும். மற்ற நட்ஸு முந்திரி, பாதாம், பிஸ்தா, எந்த நட்ஸ் வேணாலும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு லட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது வேணுன்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் நிலக்கடலை மட்டும் வச்சு சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதே மாதிரி ஸ்வீட் பார்த்திங்கன்னா, இனிப்புக்கு நான் 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டம்ளர் நிலக்கடலை பருப்புக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். இந்த லட்டு வந்து பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக நம்ம வந்து இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப நம்ம அதிகமும் செலவு பண்ணாமல் அதிக பொருள் போட்டு சிரமம் இல்லாமல் நம்ம செய்கிறதுக்கு இந்த லட்டு வந்து ஈஸியானது. எல்லா டைம்லேயும் எல்லா நேரமும் இதே மாதிரியே நம்ம ஈஸியாகவே செஞ்சுட்ருக்கணும், இல்லை நம்ம டேஸ்ட்டாக வேறு மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து சிம்பிள் பேசிக் ஸ்டெப்ஸ் தான். இது பேசிக்காக ஒரு லட்டு நிலக்கடலையில் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இதுலேயே நம்ம ஸ்பெஷலாக வேணும், இல்லை இன்னும் டேஸ்ட் நிறையா வேணும், நிறைய நட்ஸ் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் கொடுக்கலாம், அவைலபிளாக இருந்தால் நீங்கள் எல்லா நட்ஸும் என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். நிலக்கடலை நல்லா ரோஸ்ட் அடித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது 2 மெத்தடில் நம்ம தோலோடு வேணும்னாலும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இல்லை எனக்கு தோல் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டா பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துடுச்சு தோல். பருப்பும் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து தோல் எடுக்கலை, தோலோடையே நான் போடுறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2-3 பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொரகொரப்பாக வேணும்னாலும் கொரகொரப்பாக ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். இல்லை நைஸாக வேணும்னாலும் நைஸ் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ரிமைனிங் நம்ம இன்னும் 2 பேட்ச் போடுவோம் இல்லைங்களா, அதில் ரிமைனிங் இருக்கிற ஏலக்காய் தூளையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இப்போயே உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ரிமைனிங் இருக்கிற பேட்சையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேட்சும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்டை அரைச்சோம் இல்லைங்களா, அதில் ஹீட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்.
நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்படியே உருண்டை பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நிலக்கடலை லட்டு தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நெய் ஒரு ஸ்பூன் சூடு பண்ணி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அது நெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதே மாதிரியே நம்ம எல்லா லட்டுவையும் பிடிச்சிக்கலாம். நம்ம சின்ன சைஸாக வேணும்னா சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டையை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்று கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்தான உருண்டை இது. ஈஸியான பேசிக் இதுதான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பேசிக் உருண்டை இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோலெல்லாம் நான் எடுக்காமல் போட்டிருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. அந்த தோலெல்லாம் எடுத்துட்டோன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும். பாருங்கள் எவ்வளோ அருமையான லட்டு தயாராகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற எல்லா இதுவுமே நம்ம எடுத்து ஊட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இல்லை நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் 1/2 கிலோ நிலக்கடலை பருப்பு எடுத்தேன். அதில் எனக்கு 22 லட்டு கிடச்சிது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாருங்கள், அந்த கடையில் விற்கிற நிலக்கடலை உருண்டை மாதிரியும் அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு உருண்டையே 5 ரூபி 10 ரூபி கூட கடையில் வாங்குவோம். இதை நம்ம ஒரு 1/2 கேஜி நிலக்கடலை பருப்பும் நாட்டு சர்க்கரையும் இருந்தால் போதும். ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு ஹெல்த்தியான ஒரு உருண்டை செஞ்சு கொடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் பேசிக் இந்த நிலக்கடலை உருண்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.